ஏலியன் போட்ட உத்தரவு அதுக்குன்னு இந்த அளவுக்கா போறது? என்ன நடந்துச்சு பாருங்க. சேலம் அருகே ஏலியனுக்கு கோயில் கட்டி ஒருவர் வழிபட்டு வருகிறார். ஏலியன்கள் தனக்கு உத்தரவிட்டதன் பேரிலேயே இந்த கோயிலை கட்டியிருப்பதாக அவர் கூறுகிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வேற்று கிரகவாசிகள் என பேச தொடங்கிவிட்டாலே ஹாலிவுட் படங்களை மிஞ்சும் அளவுக்கு கற்பனை கதைகள் ரெக்கை கட்டி பறப்பது இயல்பான ஒன்று. ஒளியின் வேகத்தில் பயணிப்பது, எதிர்காலத்தை கணிப்பது போன்ற அதீத சக்திகள் ஏலியன்களிடம் இருப்பதாக கதைகளில் கூறப்படுவது வழக்கமான ஒன்று. அதேபோல் ஏலியன்களின் பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக அவ்வப்போது செய்திகளும் வெளியாகி உலா வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் சேலம் மாவட்டம் இரும்பாலை சாலையில் உள்ள கிராமமான கவுண்டனூரைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் 3/4 ஏக்கர் பரப்பளவில் ஏலியனுக்கு சிலை பிரதிஷ்டை செய்து வழிபாடு மேற்கொண்டு வருவது அங்கிருப்பவர்கள் மட்டுமின்றி தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. சித்தர் பாக்கியா இரட்டை ஆருடை சிவலிங்கம் எனும் திருக்கோயிலை கட்டியிருக்கும் லோகநாதன் 11 அடி ஆழத்தில் அவருடைய குருநாதரான சித்தர் பாக்கியா ஜீவசமாதி அருகே ஏலியன் சித்தர் மற்றும் அகஸ்தியரின் சிலையை நிறுவி வழிபட்டு வருகிறார். மாதந்தோறும் தேய்பிறை மற்றும் வளர்பிறை பஞ்சமி திதியில் மாலை 6 மணி அளவில் பூஜைகளும் செய்து அவர் அன்னதானம் வழங்கி வருகிறார். ஏலியனுக்கு சிலை அமைத்து வழிபடுவது குறித்து பேசிய லோகநாதன் எனும் சித்தர் பாக்கியா, சக்தி தேவி, பார்வதி தேவி, சிவன் ஆகிய 3 தெய்வங்களும் ஒருங்கிணைந்த இரட்டை ஆருடை சிவலிங்கம் இங்கு அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வந்ததாகவும், அப்போது ஏலியன் சித்தர் தனது உடலில் தோன்றி சிலை அமைக்க உத்தரவு வழங்கியதாகவும், அதன் பின்னரே தனது குருநாதரான சித்தர் பாக்கியா ஜீவசமாதி அடைந்த அதே இடத்தில் ஏலியன் சித்தர் மற்றும் அகஸ்தியர் ஆகியோரை நிறுவி உள்ளதாக தெரிவித்தார். உலகத்தை அழிவில் இருந்து காக்கும் ஒரே தெய்வம் ஏலியன்கள் தான் என அடித்து கூறும் லோகநாதன், ஏலியன் சித்தரை வழிபட்டால் தொழில் தடை, குடும்ப பிரச்சனை, குழந்தையின்மை உள்ளிட்ட 60 பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என அடித்து சொல்லுகிறார். மேலும் பேசிய அவர், இனிமேல் பூமிக்கு ஏலியன்களின் வருகை அதிகரிக்கும் என்றும் அவர்களிடம் பல அபூர்வ சக்திகள் இருப்பதாகவும் கூறி மனமுருக ஏலியனை வழிபட்டார். இந்த செய்தி தற்போது இணையத்தில் படு வைரலாக பரவி வருகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.